அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு பரிகாரங்களும் சித்தர்கள் முறையில் அற்புதமான தன்மையில் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய பதிவுகளை தான் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இதை தொடர்ந்து யார் செஞ்சிட்டு வராங்களோ, நான் என்னென்ன முறைகளில் சொல்கிறேனோ அத்தனை முறைகளையும் ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோட யார் குடும்பத்தில் பெண்களோ ஆண்களோ தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்களோ கண்டிப்பாக அகத்திய பெருமானின் ஆசீர்வாதத்தோடு புவனேஸ்வரியின் அனுகிரகத்தோடு தத்த பரம்பரையை சார்ந்த என்னுடைய குருநாதரனுடைய அருளோட உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்துடும். காரணம் எதனால் அப்படின்னா, 1000 கதைகளை சொல்லலாம், 1000 விஷயங்களை சொல்லலாம், எத்தனை சம்பவங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கலாம். ஆனால் அத்தனையும் நமக்கு சாதகமா, நமக்கு அது வேலை செய்கிறதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் இது ஒரு ஆலயத்தை சார்ந்து ஒரு ஆன்மீகவாதியாக 28 ஆண்டுகள் நான் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நான் அனுபவத்தில் என் குருமார்கள்கிட்ட கற்றுக்கிட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பரிகாரமாக எளிய முறையில் தரேன். அருள்வாக்கில் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், எத்தனையோ பேர் அருள்வாக்கு மூலியமாக, சில பேருக்கு எளிய முறையில், சில பேருக்கு யாக முறையில், சில பேருக்கு பூஜை முறையில், சில பேருக்கு தீர்த்தங்கள் ஆடக்கூடிய தன்மையில், சில பேர் கடல் பரிகாரத்தில், இப்படி பல முறைகளை நான் சொல்லிட்டு வரேன். எதனால் இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னா, வாழ்க்கையில் உங்களை மாதிரி தான் நானும் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது இத்தனை விஷயங்களும் என் குருக்களின் துணையை கொண்டு தான் நான் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஒரு கயிறை பிடிச்சி தான் நான் ஏறி வந்தேன். மொத்தமாக ஏறி உக்காரல, கயிறை பிடிச்சி தான் ஏறி வந்தேன். எத்தனை கோடிகள் சொத்து இருந்தாலும், எத்தனை விதத்தில் உறவுகள் இருந்தாலும், அத்தனையும் நமக்கு சாதகமாக இருக்கணும்னா உறவுகளுடைய அரவணைப்பு வேணும். அதே நேரம் நம்ம சம்பாரித்த பணங்கள் விரயமாகாமல் அதை தேவைக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த அனுகிரகம் வேணும். அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நான் இருக்கிறேன்னு தோள் கொடுக்க நண்பர்கள் வேணும். இது இல்லை அப்படின்னா யாருக்குமே எதுவுமே வாழ்க்கையில் சரியாக அமையாது. அதாவது இறைவனுடைய தன்மை என்னன்னா, மனித ரூபத்தில் தான் இறைவன் உதவி செய்வான். அது கூட எந்த விதத்தில் அப்படின்னா குருவினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான். இப்போ நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் கண்டிப்பாக நான் சொல்வேன், இறைவனுடைய அனுகிரகத்தையும் குருவினுடைய அனுகூலத்தையும் பரிபூர்ணமாக பெற்றவங்க. இல்லை அப்படி என்றால் இந்த அருள்வாக்கு அம்மான்ற சேனலை பார்க்க முடியாதுங்க. காரணம் எதனால் அப்படின்னா, ஒரு மனிதனின் சங்கடம் களைய வேண்டும் என்றால், ஒரு மனிதனின் துயர் தீர வேண்டும் என்றால், அவனுடைய கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி வேணும் என்றால் அதற்கு ஒரு நல்ல இடம் தேவை. இந்த நல்ல இடமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்தலமாக இந்த இடம் இருக்கிறதுனால தான் உங்களால் இந்த சேனலை பார்த்து, இல்லை பார்த்தவங்க 10 பேர்கிட்ட சொல்லி அதன் மூலமாக இந்த பரிகாரத்தை ஆத்மார்த்தமாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்கன்னா இந்த தத்த பரம்பரையின் அனுகூலமும் கிடைக்கும், அதே நேரம் புவனேஸ்வரனுடைய அருளாசையும் கிடைக்கும். காரணம் எதனால் அப்படின்னா, 28 ஆண்டுகள் கடுந்தவம் புரிஞ்சு அத்தனை விஷயங்களும் கற்றுக்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களும் ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்ய 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 கண்டிப்பாக நிச்சயமாக அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமாக நீங்கள் இருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. உங்களோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் அத்தனை பேருக்கும் அருள்வாக்கு அம்மாவுடைய சேனலுடைய தன்மையும் அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் பற்றின விஷயங்களையும் சொல்ல சொல்ல கண்டிப்பாக அதனுடைய பலாபலன்கள் 2 மடங்காக உங்களுக்கு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மேலும் புண்ணிய சக்திகள் பெருகி வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஜெய் சாய்ராம்.